Good morning to all. Welcome to the online class Programming in C. So already nama user defined functions என்ற conceptல we have discussed a lot of topics previous videosல. So user defined functions nama complete பண்ணிட்டோம். Next topic is scope and lifetime of variables. இது வந்து user defined functionல வருமா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பா இந்த டாபிக் வந்து it depends on the concept of functions only. So நம்ம functionsன்ற ஒரு கான்செப்ட டாபிக்க படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் I have explained you only about variables. இல்லையா, variables பத்தி மட்டும்தான் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். பட் ஆஃப்டர் தட் நம்ம எப்போ வந்து functions பத்தி படிக்க ஆரம்பிச்சோமோ அப்பத்துல இருந்து I am telling you lot of variables இல்லையா, different type of arguments பத்தி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். For example, local variable declaration அப்படின்னு ஒண்ணு நம்ம பார்த்தோம். Similarly, formal arguments, actual arguments, இந்த மாதிரி different type of variables நம்ம வந்து பார்க்கிறோம். So அப்போ each and every variable வந்து different varieties of variables are there அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. So இந்த வீடியோல we'll be going to see about what is the scope and what is the lifetime of variable. இப்போ நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன், டிஃபைன் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வேரியபிளுக்கு என்னுடைய சிஸ்டம்ல மெமரியில எனக்கு சம் பைட்ஸ் ஆஃப் மெமரி லொகேஷன் அசைன் ஆகுது இல்லையா. இன்டீஜர் வேரியபிள் அப்படின்னா ஒரு 2 பைட்ஸ் ஆஃப் லொகேஷன் அசைன் ஆகுது. ஃப்ளோட்டிங் அதாவது ஃப்ளோட் வேரியபிள் அப்படின்னு சொன்னாக்கா 4 பைட்ஸ் ஆஃப் மெமரி லொகேஷன் நமக்கு அசைன் ஆகுது. சோ அந்த வேரியபிளுடைய ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்குது. ஸ்கோப் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ் மீனிங் பாத்தீங்கன்னா வாய்ப்பு. அதாவது எவ்வளவு தூரம் அந்த வேரியபிளை நம்மளால யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு எவ்வளவு. அந்த மாதிரி லைஃப் டைம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வேரியபிளுக்கு நம்ம மெமரி கொடுக்கும் பொழுது அதனுடைய லைஃப் டைம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த வேரியபிளுக்கு நம்ம கொடுத்த மெமரி லொகேஷனை நம்ம திரும்ப எடுத்துக்கும் போது அதனுடைய லைஃப் டைம் முடியுது. ஓகே, சோ லைஃப் டைம் அப்படின்னா ஓவராலா எவ்வளவு நேரத்துக்கு அது வந்து லைவா இருக்குது, உயிரோட இருக்குது வேரியபிள் அப்படின்றதுதான் லைஃப் டைம். சோ வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் ஒரு வேரியபிளுடைய அதை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு என்ன, அதனுடைய லைஃப் டைம் என்னன்றது நமக்கு தெரியும். ரைட்டா? சோ now I have explained you what is the concept of scope and lifetime. ஸ்கோப் அப்படின்னா ஒரு வேரியபிளை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு, அதுதான் ஸ்கோப். லைஃப் டைம் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு நேரத்துக்கு நம்ம கொடுத்திருக்கிற வேல்யூவை அந்த வேரியபிள் பத்திரப்படுத்தி வச்சிருக்கு, எவ்வளவு நேரத்துக்கு அந்த வேரியபிள் வந்து லைவா இருக்கு, அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸை எவ்வளவு டைமுக்கு நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும், எவ்வளவு தூரம் வரைக்கும் ஆக்சஸ் பண்ண முடியும்ன்றது ஸ்கோப், எவ்வளவு டைம் வரைக்கும் ஆக்சஸ் பண்ண முடியும்ன்றது லைஃப் டைம். புரிஞ்சுதா? So this is the scope and lifetime of variables. So let us move on to the topic. So scope and lifetime of variables as well as storage class. இந்த storage class பொறுத்து தான் ஒரு வேரியபிள் உடைய ஸ்கோப்பையும் லைஃப் டைமையும் நம்மளால டிசைட் பண்ண முடியும். I have explained you already scope-னா என்ன, life time-னா என்னன்றதை சொல்லிட்டேன். ஒரு formal definition இப்ப வந்து நம்ம பார்க்கலாம். Scope of variable means how widely a variable is known among the set of functions in a program. எவ்வளவு தூரத்துக்கு அந்த வேரியபிள் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது வந்து ஸ்கோப். ஓகேவா? எவ்வளவு தூரம் வரைக்கும் என்னால அதை வந்து பார்க்க முடியும், என்னால அதை ஆக்சஸ் பண்ண முடியும், அதுக்கான சான்ஸ் எவ்வளோ அப்படின்றது ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். லைஃப் டைம் ஆஃப் வேரியபிள் அப்படின்றது நான் அந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கிற வேல்யூவை எக்ஸிகியூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம்ல எவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த வேரியபிள் அந்த வேல்யூவை ரீடைன் பண்ணிருக்கு, ரீடைன்னா அது தக்க வச்சிட்டு இருக்குது அப்படின்றது வந்து லைஃப் டைம் ஆஃப் எ வேரியபிள். ஓகே, இந்த ஸ்கோப் அண்ட் லைஃப் டைம் அப்படின்றது வந்து முக்கியமா ஒரு வேரியபிள் உடைய ஸ்டோரேஜ் கிளாஸை பொறுத்து தான் அது வந்து எவ்வளவு நேரத்துக்கு அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதும் எவ்வளவு தூரத்துக்கு அதை வந்து என்னால வியூ பண்ண முடியுங்கிறதும் டிட்டர்மைன் ஆகும். So depending upon the storage class of the variable only, the scope of the variable lifetime of the variable மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால இப்ப நம்ம ஸ்கோப்னா என்ன, லைஃப் டைம்னா என்னன்றத பார்த்தாச்சு.
நவ் அது ஈச் அண்ட் எவ்ரி வேரியபிளுக்கு தகுந்த மாதிரி மாறுறதால ஸ்டோரேஜ் கிளாஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்டோரேஜ் கிளாஸஸ் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வேரியபிள்ஸ், எக்ஸ்டர்னல் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள் அண்ட் தென் ரெஜிஸ்டர் வேரியபிள். இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் தான் பேஸ் அல்லது ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஸ்கோப் அண்ட் லைஃப் டைம் ஆஃப் எ வேரியபிள். இப்போ ஸ்டோரேஜ் கிளாஸ்ன்றது இதெல்லாம் தான் ஆட்டோமேட்டிக், எக்ஸ்டர்னல், ஸ்டாட்டிக், ரெஜிஸ்டர், இந்த நாலும் வந்து ஸ்டோரேஜ் கிளாஸ். இப்போ நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்ற ஸ்டோரேஜ் கிளாஸ் யூஸ் பண்ணா அதனுடைய ஸ்கோப் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும், அதனுடைய லைஃப் டைம் எவ்வளவு நேரம் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் அப்படின்ற ஸ்டோரேஜ் கிளாஸை நான் யூஸ் பண்ணி நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா அதனோட ஸ்கோப் எப்படி இருக்கும், லைஃப் டைம் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும். சிமிலர்லி ஃபார் ஸ்டாட்டிக் அண்ட் ரெஜிஸ்டர், நம்ம ஒரு வேரியபிளை நீங்க நார்மலா டிஃபைன் பண்ணும் பொழுது அது வந்து என்ன மாதிரி கேட்டகரி ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாஸ்ல வருது, அதனுடைய லைஃப் டைமும் ஸ்கோப்பும் எப்படி இருக்க போகுது, இதான் வந்து நம்ம இதுல இந்த ஒரு கான்செப்ட் குள்ளார we are going to discuss. So first வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியபிள். இத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். The variables which are declared inside a function are called automatic variable. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இப்ப ஆல்ரெடி யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் படிச்சிருக்கோம், மெயின் ஃபங்க்ஷன் படிச்சிருக்கோம், எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் வேரியபிள்ஸ். சோ இது ஏன் வந்து ஆட்டோமேட்டிக் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு கேட்டாக்கா அதுக்கான மெமரி ஸ்பேஸ், அந்த ஆட்டோமேட்டிக் வேரியபிள்கான மெமரி ஸ்பேஸ், அதுக்கு தேவைப்படக்கூடிய மெமரி ஸ்பேஸ் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அதுக்கு அலோகேட் ஆகுது. அதுக்கு தேவையான மெமரிய கம்பைலர் வந்து கொடுக்குது. அந்த ஃபங்க்ஷன் முடியும் பொழுது அந்த மெமரி வந்து ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட்ராய் ஆயிடுது. அதனாலதான் it is called as the automatic variable. Okay, so these are called automatic variables because their memory spaces are automatically allocated. Allocatedனா அதுக்கு அசைன் பண்ணப்படுது. அதுக்கு தேவையான மெமரிய ஃபங்க்ஷனை கால் பண்ணும் பொழுது கொடுக்குது. ஃபங்க்ஷன் முடியும் போது அதுகிட்ட கொடுத்த மெமரியை டெஸ்ட்ராய் பண்ணி திரும்ப வாங்கிக்குது. அதனாலதான் this is called as automatic variable. இதுக்காக யூசரோ ப்ரோக்ராமரோ எதுவும் செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஜெனரல் ஃபார்ம் பாருங்க, ஒன்னும் கிடையாது. நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது டேட்டா டைப் வேரியபிள் 1 வேரியபிள் 2 அப்படின்னு நம்ம கொடுப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு கீவேர்ட் நீங்க கொடுத்துக்கணும், ஆட்டோ அப்படின்ற ஒரு கீவேர்ட். ஓகே, சோ வாய்ட் மெயின் குள்ளார ஈவன் நம்ம மெயினும் ஒரு ஃபங்க்ஷன் தான் இல்லையாமா. மெயின் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன். சோ நீங்க எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நீங்க டிக்ளேர் பண்ற வேரியபிள்ஸும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோ அப்படின்றத வந்து நீங்க கீவேர்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ஒன் மோர் திங், நான் ஆல்ரெடி வந்து ஒரு தடவை டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னு சொல்லியிருந்தேன். அந்த டிஃபால்ட் வந்து இங்க வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். The local variables are given the storage class auto by default. நீங்க நம்ம சாதாரணமா டிக்ளேர் பண்ணக்கூடிய எல்லா வேரியபிள்ஸ்மே பை டிஃபால்ட் நீங்க ஆட்டோன்னு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அது வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் தான் வந்து எடுத்துக்கும். ஓகே, இதுல எக்ஸாம்பிள் பாருங்க, ஆட்டோ இன்ட் ஏ கமா பி, ஆட்டோ ஃப்ளோட் எக்ஸ் கமா ஒய். அதாவது மெயின் ஃபங்க்ஷனுடைய எக்ஸிகியூஷன் ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஏக்கும் பிக்கும் தேவையான மெமரி அலோகேட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் இந்த இடத்துல க்ளோசிங் பிராக்கெட்ல முடியும் போது இது கிட்ட கொடுத்த மெமரிய திரும்ப அது வந்து வாங்கிக்கும். கம்பைலர் திரும்ப வாங்கிக்கிட்டு அந்த மெமரிய டெஸ்ட்ராய் பண்ணி வேற சில வேரியபிள்ஸ்க்காக அதை வந்து ஒதுக்கி வச்சுக்கும். ஓகே, சோ the local variables are given the storage class auto by default. அதனால நீங்க ஆட்டோன்ற கீவேர்ட் கொடுக்காம சாதாரணமா நீங்க int a, b, float x, y அப்படின்னு நம்ம ஒரு நார்மல் வேரியபிள் டிக்ளரேஷன் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தாலே டிஃபால்ட்டா ஸ்டோரேஜ் கிளாஸ் நமக்கு 4 ஸ்டோரேஜ் கிளாஸ் இருந்தாலும் டிஃபால்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ் இதுல வந்து ஆட்டோமேட்டிக் தான், அதாவது ஆட்டோன்ற கீவேர்ட் தான். அதனால நீங்க அதை ஆட்டோ கீவேர்ட் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் பை டிஃபால்ட் ஆல் த வேரியபிள்ஸ் டிக்ளேர்ட் கம்ஸ் அண்டர் தி ஆட்டோமேட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ். ஓகே, சோ இதனுடைய ஸ்கோப் as well as வந்து லைஃப் டைம் எப்படின்னு பாருங்க. ஸ்கோப் ஆஃப் தி ஆட்டோமேட்டிக் வேரியபிள் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாரதான் அதனுடைய விசிபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஏவையும் பியையும் நம்ம யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் எங்க இருக்குன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாரதான் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஒரு வேரியபிள் அதுக்கு கொடுத்திருக்கிற வேல்யூவை எவ்வளவு நேரத்துக்கு அது பத்திரப்படுத்தி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் ஆகுற வரைக்கும்,
மெயின் ஃபங்க்ஷனோட கடைசி ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கிற வரைக்கும் இந்த a b x yன்ற வேரியபிள்ஸ் உடைய லைஃப் டைம் இருக்கும். அந்த மாதிரி இந்த a b x y நீங்க எங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தாக்கா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ ஸ்கோப்ன்றதும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார தான், லைஃப் டைம் அப்படின்றதும் இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ் ஆட்டோமேட்டிக் ஆர் ஆட்டோ வேரியபிள்ஸ். ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதுல வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட் கொடுத்திருக்கோம், அதனாலதான் ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ் மட்டும்தான் பார்த்திருக்கோம். அதுவும் ஆட்டோமேட்டிக் அப்படின்றது டிஃபால்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ். ஸோ நீங்க வந்து நார்மலா டிஃபைன் பண்ற வேரியபிள்ஸ் எல்லாமே கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் ஆட்டோமேட்டிக் வேரியபிள் தான். ஓகேவா? So this is all about the definition of scope and lifetime of variable, and I have explained you only one storage class automatic. Remaining 3 storage classes வந்து நம்ம next video clipல பார்க்கலாம். Thank you students.